திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையம் புதூர் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. 3 வருஷமா பாத்தீங்கன்னா தண்ணி மாசத்துல ஒரு வாட்டி நல்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா இப்ப 5 மாசமா அந்த நல்ல தண்ணியும் ஒரு என்ன சொல்றது சப்ப தண்ணி மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் ஆகி வருது. அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப இப்ப பிரச்சனை. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து 20 நிமிஷம் தான் வருதுங்கிறதா கம்ப்ளைண்ட். இது என்ன காரணம்னா அவங்களை கேட்ட என்ன சொல்றாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மக்கள் தொகை இருந்துச்சோ அந்த குவான்டிட்டி தான் இப்பவும் கொடுக்குறாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே இருந்த அந்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ஒரு 600 குடும்பம் தான். இப்ப 1600 குடும்பம், 4000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கொள்ளளவு எங்களுக்கு பத்தாது. தண்ணியும் இன்க்ரீஸ் பண்ணணும், பிளஸ் பாத்தீங்கன்னா கலக்கி விடுறாங்க இல்லையா, அதுல இருந்து பிரச்சனை இருந்து வெளியே பண்ணணும். சப்ப தண்ணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்பு தண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே கடல் தண்ணி தான். சரிங்களா? அட்லீஸ்ட் அதாச்சு அந்த தண்ணியாச்சு நல்ல தண்ணின்னு வந்துச்சுன்னா, அதாவது சப்ப தண்ணியா உப்பு கலக்காம சப்ப தண்ணியா இருந்தா கூட அது கூட நாங்க யூஸ் பண்ணிப்போம். அதுவும் உப்பு கலக்கி வந்தா அதுலயும் பிரச்சனை. நாங்க என்ன பண்ணுவோம், மாசத்துல ஒரு நாள் நல்ல தண்ணியும் மிக்ஸ் ஆகி வருது. சப்ப தண்ணிங்கிற பேர்ல சப்ப தண்ணி கிடையாது, உப்பு தண்ணி வருது. நீங்க சந்தேகம் இருந்தா அங்க வந்து உப்பு தண்ணி விட சொல்லி பாருங்க. கடல் தண்ணி குடிக்க வேண்டாம், இந்த தண்ணி போதும். நாமக்கல்லில் காங்கிரஸ் கட்சியின் புதிய மாவட்ட அலுவலகத்தை தேசிய செயலாளர் நிவேதியா ஆழ்வா திறந்து வைத்து தொண்டர்களுக்கு அங்கீகார அட்டைகளை வழங்கி சிறப்பித்தார். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வியூகம் மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விரிவாக பேசினார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு மாறாக அமையவுள்ள போக்குவரத்து பிளாசா திட்டத்தை கைவிடக் கோரி நூற்றுக்கணக்கான மீனவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இத்திட்டத்தால் கடல் அரிப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். கடல் மீனவர்கள் வந்து சங்கு கடை, ஹோட்டலு, டூரிஸ்ட் வர்றதுக்கு நாங்கள் எந்த இடவரும் இல்லாமல் சாலையோரத்தில் தான் கடை வச்சு நாங்கள் பழிச்சு வருமானம் பண்ணிக்கிட்டு கடலுக்கு போகிற நாளையில 200 ரூபாய்க்கு வரும், 300 ரூபாய்க்கு வரும். இந்த கரையோரத்தில் வச்சு நாங்கள் சங்கு கடை இந்த 4-5 சங்குகளை வாங்கி வைக்கிறதுக்கு வந்து டிராபிக் வரும்போது நீங்கள் பார்க்கிங் வரும்போது நீங்கள் கடைகளை எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது நாங்கள் இந்த கடைகளை எல்லாம் அப்ரூவப்படுத்துறதா இருந்தாலும் நாங்கள் மேற்கொண்டு வேற யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கி நாங்கள் பண்ற மாதிரி இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது மக்களுக்கு எங்களுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாம அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணிருக்கோம். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 3 நாள் சேவை முகாம் மற்றும் புகைப்பட கண்காட்சி நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடங்கியது. இதில் ஆதார் திருத்தம், ஆயுஷ்மான் பாரத் அட்டை பதிவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன. நான் அங்க உதவி இயக்குனராக இருக்கேன். எங்களோட தொழில்நுட்ப அலுவலர் முரளி, எங்களோட கோயம்புத்தூர் கள அலுவலர் மிஸ்டர் சந்துரு மற்றும் தருமபுரி கள அலுவலர் தியாகராஜன் உட்பட அனைவரும் இணைந்து இங்க 3 நாள் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் மற்றும் சேவை முகாம், பாரத அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக இங்க பழங்குடியினர் பண்பாட்டு மையம், ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் டெக்னிக்கல் கல்ச்சர், இந்த இடத்துல உதகமண்டலத்துல நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடங்கி இருக்கு, வெட்னஸ்டே வரைக்கும் நடக்குது. காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஸ்டால் போட்டிருக்கோம். 8 ஸ்டால்ல என்னன்னா, நீங்க வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு வேணும், சுகாதார அட்டை, பிரதமரின் சுகாதார அட்டை வேணும்னா அங்க வந்து என்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆதாரில் திருத்தங்கள் செய்ய வேண்டுமா இங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பழங்குடியினரா இருப்பின் நீங்க வந்து ஒரு கைவினை கலைஞராவோ ஆர்டிசனாவோ இருப்பீங்கன்னா நீங்க அதுக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம். டூரிசத்துல இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். லீட் பேங்க்ல இருக்க முத்ரா லோன், அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அண்ட் சுரக்ஷா பீமா யோஜனா, இந்த காப்பீடு திட்டங்கள்ல என்ரோல் பண்ணணும்னால இங்க வந்து பண்ணிக்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த பெரியார் நகர் பகுதியில் 200 குடும்பங்கள் பயன்படுத்தி வந்த பொது கிணற்றை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். கிணற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் குடிநீரின்றி தவிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது வந்து மேய்ச்சல் நிலமா இருந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ விவசாயம் பண்றாங்க சார். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு குடிநீர் கிணறு வந்து அந்த 10 வருஷமா அந்த இடத்துல தான் இருக்குதுங்க. இப்போ அந்த இடத்துல வந்து மேய்ச்சல் நிலத்தை வந்து இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது வந்து எங்களுக்கு வந்து குடிநீர் வசதி வந்து இருந்துமே நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியலங்க சார். அந்த இடத்துல எர்த்து போட்டுறாங்க, நைட்டு பகல எர்த்து போட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள போய் நாங்கள் எர்த்து போடுறதுனால எங்களுக்கு வந்து மோட்ரு போடுறதுக்கு வழி இல்லைங்க. மோட்டர் போடுறதுக்கு வழி இல்லாதனால தண்ணி எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்போ நாங்க இருந்த கிணறுக்கு கீழே வந்து விவசாயம் பண்றதுனால அவங்க புதுசா ஒரு கிணறு வச்சிருக்காங்க சார். அதனால அந்த தண்ணி பூரா அந்த கிணத்துக்கு போயிருக்கு. எங்களுக்கு வந்து தண்ணி சப்ளை வந்து வர்றது, அந்த தண்ணி சப்ளை இல்லாதனால எங்க குடிநீர் பிரச்சனை வந்து எங்க ஊருக்கே ரொம்ப பாதிப்பா இருக்குங்க சார். 3-4 மாசமா ரொம்ப தண்ணி பிரச்சனை சார் எங்களுக்கு.
அது மட்டும் இல்லாம அந்த கிணறை மூடி கொடுத்தாதான் எங்களுக்கு வந்து தண்ணி சப்ளை வந்து எங்க கிணத்துக்கு வந்து தண்ணி கரெக்டா வரும் சார். அந்த தண்ணி வந்தா மட்டும்தான் எங்க ஊருக்கே தண்ணிங்க சார். தண்ணி இல்லாம அதுக்கு 4 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கொங்குப்பட்டியில் பல ஆண்டுகளாக தனியார் ஆக்கிரமிப்பால் தடையில் இருந்த பேருந்து நிழற்குடம் அமைக்கும் பணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் பூமி பூஜையுடன் தொடங்கியது. போராட்டங்களுக்கு மத்தியில் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இப்பணி துவங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புறவழிச்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய சந்தை விலை வழங்க கோரி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் விவசாயிகள் பேரணியாக சென்று செங்கம் காவல்துறை ஆய்வாளரிடம் மனு அளித்தனர். பின்னர் நிலத்திற்கு சரியான விலை வழங்கும் வரை சாலை பணிகளை செய்ய விடமாட்டோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு சேலம் ஓமலூர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கி தொண்டர்களுக்கு அசைவ விருந்து வழங்கினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற துறைமுகத்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து மீனவர்களின் எதிர்ப்பை பரிசீலித்து அந்த உத்தரவை திரும்பப் பெறுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். நாகை மாவட்டம் நாகூரிலிருந்து திருச்சி மாநாட்டிற்கு சென்ற வேன் தஞ்சை அருகே சாலையில் குறுக்கே வந்த பன்றி ஒன்றின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் அடித்தபோது வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 12க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் ஏற்பாட்டில் 500 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து விழாவில் பேசிய பிருத்திவிராஜ், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பில் எடுப்பதற்காகவே அவசரமாக சாலை பணிகள் நடைபெறுவதாக விமர்சித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேரை கடத்தி சென்று ரூபாய் 90,000 பணம் பறித்து சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்ற 3 பேர் கொண்ட கும்பல் மூவரையும் வீட்டில் வைத்து தாக்கி பணம் பறித்த புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ரூபாய் 2,70,00,000 மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆற்றங்கரையில் 2 இடங்களில் குவிக்கப்பட்டிருந்த 10 யூனிட் ஆற்று மணலை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தெற்கு ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் ஆற்றங்கரையில் மணல் குவியல் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் பைனான்ஸ் தொழில் செய்து வரும் தினேஷ்குமார் என்பவர் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொள்ளை தொடர்பாக இதுவரை 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திருடு போன 40 சவரன் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கர்னூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கிரிக்கெட் மையம் மற்றும் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்த இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் உடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன், வாய்ப்பு கிடைக்கும் வரை தைரியமாக போராட வேண்டும் என்று உற்சாகமூட்டும் வகையில் பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நூல் ஏற்றி வந்த கனரக லாரி ஒன்று சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்தில் லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் விபத்தில் சிக்கிய லாரி சுமார் 2 மணி நேரமாகியும் சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, மாநில பொருளாளராக அமுதா ஆறுமுகம் பதவியேற்பு விழா மற்றும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் மற்றும் சிறப்பு விருந்தினராக தலைமை இலக்கிய அணி துணைத் தலைவர் கவிதை பித்தன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றியதோடு பொறுப்பேற்பு நிகழ்ச்சி, இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் நெல் ஏற்றி சென்ற டிராக்டர் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் பேருந்து உள்பகுதியிலும் சாலையிலும் நெல்மணிகள் கொட்டி சிதறியது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் பயணிகள் உள்ளிட்டோர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் பொதுமக்கள் உதவியோடு சாலையில் சிதறிய நெல்மணிகள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் விபத்து குறித்து பணக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ரவி பச்சமுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். கூட்டணி இருப்பதால் ஒவ்வொரு தொகுதிகளையும் ஆராய்ந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஐயாவின் தலைமையிலே கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று திருக்கோவிலிலே நடந்தது. அதோடு சேர்ந்து மகளிர் தின விழாவையும் இணைத்து கொண்டாடி. கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலச்சங்கம் சார்பில் நடந்த மகளிர் தின விழாவில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்ற GRK குழும தலைவர் துரைராஜ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு 300 கிலோ பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. அகில இந்திய SR இளைஞர் பாசறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அன்னதானத்தில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.